ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நார்மலாக ஒரு லோக்கல் மார்க்கெட்டுன்னு வைங்களேன், ஒருத்தர் ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்காருன்னு வைங்களேன், அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு அந்த அந்த பொருளுடைய ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு அவங்க தேடி போய் அந்த மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கடையில் வந்து விற்பாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோடைய பிஸ்னஸோடைய ஒரு மாடல் இது. ஓகேவா? இதே மாதிரி நான் வந்து இந்த ஹோல்சேல் கடைக்கு நான் சப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ற உள்ள பிளானில் உள்ளவங்க வந்து என்ன செய்வாங்க, நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சப்ளை ரிலேபிள் சப்ளையரா, அந்த குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியா, சரி அது ஷிப்பிங் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வரும், அது இந்தியாவில் நம்ம இம்போர்ட் பண்ணலாமா இம்போர்ட் பண்ணக்கூடாதா, எவ்வளோ டேக்ஸ் வரும், எவ்வளோ ஜிஎஸ்டி வரும், இதை வந்து லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ வரும், வேர்ஹவுஸ் சார்ஜஸ் எவ்வளோ வரும், அங்கே நம்ம நம்பிக்கையை எப்படி நம்ம காசு அனுப்புறது, இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தானே? ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கைட்னஸ் மட்டும் கொடுக்கலாம், அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எப்படி என்ன இதுன்னு பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஏற்கனவே வந்து இதே மாதிரி யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு சப்ளையர் கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி வராங்கன்னா, நாங்கள் எப்படி காஸ்ட்டை கவர் பண்ணுறது, இதே குவாலிட்டி வேறு சப்ளையர்கிட்ட ரேட்டு சீப்பாக இருக்குதா, ஸோ கஸ்டம்ஸ் உடைய அந்த மொத்தத்துடைய அந்த சார்ஜஸ் எவ்வளோ, அது ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே என்கிட்ட வந்து பண்ணால் எவ்வளோ வருது, வேர்ஹவுஸ் சார்ஜஸ் எது நான் கம்மி பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட் எப்படி கம்மி பண்ண முடியும், அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி கம்மி பண்ண முடியும், அது மாதிரி நாங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணுறோம்.